என்னை படுகொலை செய்வதற்கு ஒரு தரப்பினர் முயற்சிப்பதாக கிடைத்துள்ள புலனாய்வு தகவலை போலீஸ் மா அதிபர் களுத்துறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். தாமதிக்காரிகள் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர் ஜகத் விதாரண சபைக்கு நேற்று தினம் அறிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகர் ரிஸ்வி சாலியிடம் அவர் இந்த விடயங்களை வலியுறுத்தியிருக்கிறார். எனவே பார்லமெண்ட் நேற்று நடைபெற்ற அமர்வின் போது விசேட கூற்றொன்றை முன்வைத்து உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். வீட்டிலிருந்து வெளியேறும்போது என்னை சுட்டுக் கொள்வதற்கு ஒரு தரப்பு முயற்சிப்பதாக புலனாய்வு தகவல் கிடைத்திருப்பதாக குறிப்பிட்டு போலீஸ் மா அதிபர் களுத்துறை பிரதி போலீஸ் மா அதிபருக்கு கடிதம் ஊடாக அறிவுறுத்தியிருக்கிறார். அத்தோடு இந்த விடயம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு குறிப்பிட்டிருக்கிறார். என்னை படுகொலை செய்ய முயற்சிக்கும் நபரின் பெயரையும் போலீஸ் மா அதிபர் குறித்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே தாமதிக்காமல் எனது பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள். போலீஸ் மா அதிபர் களுத்துறை மாவட்ட பிரதி போலீஸ் மா அதிபருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தை சபைக்கு சமர்ப்பிக்கின்றேன் என்று பாதுகாப்புத்துறை உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்றும் தாமதிக்கார் என்றும் அவர் நேற்று தினம் இவ்வாறான கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். அதே போல இன்னும் ஒருவரும் தனது உயிருக்கு அச்சுறுத்தல் காணப்படுவதாக நேற்று பார்லமெண்டில் குறிப்பிட்டார். இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அம்பாறையில் எனக்கு உயிர் அச்சுறுத்தல், உதுமாலெப்பை எம்பி சபையில் தெரிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. அம்பாறை மாவட்டத்தில் பாரிய உயிர் அச்சுறுத்தல் எனக்கு ஏற்பட்டுள்ளது. அதனால் இது தொடர்பில் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் முறையிட்டிருக்கின்றனர் என முஸ்லிம் காங்கிரசின் அம்பாறை மாவட்ட எம்பியான MS உதுமாலெப்பை தெரிவித்திருக்கிறார். பார்லமெண்டில் நேற்று விசேட கூற்றொன்றை முன்வைத்து சபைக்கு தலைமை தாங்கிய பிரதி சபாநாயகரிடம் இந்த விடயத்தை கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். பொதுமக்கள் பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சரிடம் இது பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை முன்வைத்தோம். எனக்கு விசேடமாக அம்பாறை மாவட்டத்தில் பாரிய உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது. அது சம்பந்தமாக போலீசில் முறைப்பாடு செய்துள்ளேன். போலீஸ் பொறுப்பான அமைச்சரிடமும் முறையிட்டிருக்கின்றேன். போலீஸ் மாதிரியிடம் முறையிட்டிருக்கின்றேன். ஜனாதிபதி மன்ற கூட்டத்திலும் கூட எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களின் உயிரை பாதுகாக்குமாறு கோரினோம். வெளிகமவில் இடம்பெற்ற சம்பவத்துக்கும் எமது கவலையை தெரிவித்துக் கொள்கின்றோம். எனவே எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்த கோரிக்கை பிரகாரம் பாராளுமன்றத்திற்கான மக்கள் பிரதிநிதிக்கான பாதுகாப்பை தொடர்பில் தீவிர நடவடிக்கை எடுக்குமாறு கோருகிறேன் என்பதாக நேற்று தினம் அவரும் தெரிவித்தார். அதேபோல சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் பார்லமெண்டிற்கான கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருந்தார். இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. மக்களுக்கும் மக்கள் பிரதிநிதிகளுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்குங்கள், சபையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் அரசாங்கத்திடம் கோரிக்கை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. அரச பயங்கரவாதம், அரச பாதரவுலகம் நாட்டில் தலை தூக்கியுள்ள நிலையில் மக்கள் பிரதிநிதிகளுக்கு மக்கள் பணி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதனால் போலீஸ் மா அதிபரோடு கலந்துரையாடி 220 லட்சம் மக்களுக்கு மக்கள் பிரதிநிதிகளுக்கும் முறையான பாதுகாப்பை வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தினம் பார்லமெண்டத்தில் விசேட கூட்டொன்றை முன்வைத்து குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பிரதேச சபை உறுப்பினர் முதல் பார்லமெண்ட் உறுப்பினர்கள் வரை இன்று மக்களுக்கு அவர்கள் சேவை செய்ய முடியாத நிலைமைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது. அரச பயங்கரவாதம், அரச பாதரவுலகம் சமுதாயத்தை விலகிக் கொண்டிருக்கிறதை காண்கிறோம். இவ்வாறான நிலைமையில் உள்ளூராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்கள் மற்றும் பார்லமெண்ட் உறுப்பினர்களின் பாதுகாப்பு தொடர்பில் மதிப்பீடு ஒன்றை மேற்கொள்வதாக இன்றைக்கு ஒரு மாதத்துக்கு முன்னர் அரசாங்கம் தெரிவித்திருந்தது. அந்த மதிப்பீட்டை எப்போது செய்யப்போகிறது, எப்போது முறையான பாதுகாப்பு வழங்கப் போகிறது என கேள்வி கேட்கின்றோம். அதே போன்று மக்கள் பிரதிநிதித்தில் கொலை செய்யப்பட்ட அந்த பிரதேச சபை தலைவரை கொலை செய்த கொலையாளியை எப்போது கைது செய்ய போகிறது என்ற தகவலை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஏனெனில் போலீஸ் மா அதிபரிடம் தனக்கு பாதுகாப்பு வழங்குமாறு அவர் எழுத்து மூலம் கோரியிருக்கிறார். பாதாள குழு, அரச பயங்கரவாதம் தலை தூக்கிய நிலையில் மக்கள் பிரதிநிதிகள் எவ்வாறு மக்கள் சேவை செய்ய முடியும் என்பதாகவும் நேற்று தினம் பார்லமெண்டத்தில் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் கேள்வி எழுப்பியிருந்ததாக அந்த செய்திகளும் பிரதான செய்திகளாக இருப்பது நாங்கள் காணலாம்.